வணக்கம். தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி. இந்தியாவில் சுமாராக 130 கோடி மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த 130 கோடி மக்களுக்கும் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு 4,99,00,000 ரேஷன் கடைகள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. அதில் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் சராசரியாக வசித்து வருகிறார்கள். இந்த 8 கோடி மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 34,60,000 ரேஷன் கடைகள் தற்போது பயன்பாட்டில் இருந்து வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 2,50,000 சராசரியாக 2,50,000 லட்சம் ரேஷன் கடைகள் பயன்பாட்டில் இருப்பதாக நமது புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்த 2,50,000 லட்சம் ரேஷன் கார்டுகளில் அதில் பயனடைகின்ற மக்கள் 6,92,00,000 மக்கள் பயனடைகின்றார்கள். அப்போ ரேஷன் அனுபவிக்காத மக்கள் 1,08,00,000 மக்கள் ரேஷன் எப்பொழுதுமே அனுபவிக்காத அது பயணத்தில் இருந்து வருகிறார்கள், பயன்பாட்டில் இருந்து வருகிறார்கள். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு 3 விதமாக ரேஷன் கடையை பிரித்து வைத்துள்ளார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கார்டு இளம் சிவப்பாகவும், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள கார்டு வெள்ளை அட்டையாகவும், என்றொரு உயர்தரமான மானியம் என்று சொல்லக்கூடிய ஏஏஒய் என்ற ஒரு கார்டு 3 ரகமாக பிரித்துள்ளார்கள். இதில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கார்டுகள் அதில் கடைகளில் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய், பாமாயில், இது இந்த 6 பொருளும் ஒரு அத்தியாவசிய பொருளாக மக்களுக்கு கொடுத்து வருகின்றார்கள். ஒரு நாளைக்கு ரேஷன் கடையில் சராசரியாக 100 பேர் கார்டு எடுத்து சென்று ரேஷன் வாங்கும் பொழுது அதில் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 20 நபருக்கு கைரேகை பதியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் ரேஷன் கடை திறக்கும் பொழுது 100 கார்டில் 20 கார்டு ரிஜெக்ட் செய்கிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். அப்போ அந்த 20 கார்டும் ஒவ்வொரு மாதமும் பயன்பாட்டில் இல்லை. இப்பொழுது நமக்கு தமிழ்நாடு முழுவதும் 2,50,000 லட்சம் கார்டுகளில் ஒரு நாளைக்கு 120% ரேஷன் கார்டு ரிஜெக்ட் செய்தால் ஒவ்வொரு மாதமும் 12,500 ரேஷன் கார்டுகள் ரேஷன் பொருள் தராமல் மறைக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறார்கள். அப்பொழுது மாதம் 12,500 அந்த மக்கள் எங்கு செல்வார்கள், என்ன செய்வார்கள்? இது சட்டம் மக்களுக்காக தான் ஒழிய மக்களுக்காக சட்டம் இல்லை. அப்படி மக்களுக்காக அந்த சட்டம் பயன்படவில்லை என்றால் அதை உடனே கெஜெட்டில் இருந்து எடுக்க வேண்டும் என்று காமராஜர் என்று அன்றே சொல்லியும் உள்ள, செயலாக்கத்தில் நடத்தியும் உள்ளார். எனவே அப்பொழுது இந்த 12,500 பேருடைய ரேஷன் மாதம் அந்த ரேஷன் கடைக்கு அது பயன்பாட்டில் இல்லாமல் மக்களை ஏமாற்றப்பட்டு அந்த 12,500 சேர வேண்டிய ரேஷன் அது எங்கு செல்கின்றது, அது எங்கே போகிறது, அது யார் அந்த ரேஷனை பயன்படுத்தி கொள்கிறார்கள்? அதற்கு விடையை சொல்ல முடியுமா? இப்பொழுது இதற்கு முடிவு என்ன? நாங்கள்லாம் இந்த ஆட்சிக்காக ஓட்டு போட்டவர்கள். இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஓடிவிட்டது. இப்பொழுது கடந்த மாதம் பார்த்தால் நமது கூட்டுறவு சொசைட்டியுடைய அமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு குழு இப்போதான் வைத்திருக்கிறோம். இந்த ரேஷன் கடைகளில் ஒழுங்கினமான செயல்களை ஒழுங்குபடுத்தவும், இதில் உள்ள குறைகளை சீர்படுத்தவும், சீர்கேட்டுகளை சரி செய்யவும் ஒரு குழு அமைக்கப் போகின்றோம். என்னையா சொல்லுகிறீர்கள்? சூரியன் அஸ்தமாகிவிட்டது, 4 வருடம் ஓடிவிட்டது.
இன்னும் ஒரு வருடத்தில் எத்தனை மாதம் என்று தெரியவில்லை. இப்பொழுதுதான் நாங்கள் அதை திருத்துகிறோம், இப்பொழுதுதான் செய்ய போகிறோம் என்றால், அப்போ இதுவரையில் என்ன செய்தீர்கள்? ஒரு மந்திரிக்கு மாதம் 1,10,000 சம்பளம் அரசால் வழங்கப்படுகிறது. இலவச பெட்ரோல், இலவச டிரைவர், இலவச காரு, டெலிஃபோன் இலவசம், செல்போன் இலவசம், வீடு இலவசம், உண்ணும் உணவுகள் இலவசம், எல்லாம் இலவசம் இலவசம் இலவசம். அப்பொழுது தெரிந்தே இதெல்லாம் அந்த மந்திரி அனுபவிக்கின்றார், தெரியாமல் எவ்வளவோ அனுபவிக்கின்றார். நான் சொல்லுகிறேன், நான் கேட்கின்றேன், உங்களுக்கெல்லாம் உண்மையிலே இந்த பற்று, தேசப்பற்று, மக்கள் பற்று, இனப்பற்று, மண்பற்று எதுவுமே கிடையாதா? ஓட்டு போட்டு விட்டு நாம் 5 வருடம் இந்த அரசு பணம், இந்த மக்கள் வரி பணத்தில் இதை வாங்கி செலவு செய்கின்றோமோ, கொஞ்சமாவது ஏதாவது செய்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாதா? உங்களுக்கு என்ன ரத்தம் ஓடுகிறதா, வேறு ஏதாவது ஓடுகிறதா? ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடையில் 20% கார்டுகள் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. இதையெல்லாம் கவனிக்க ஆள் இல்லையா? இதையெல்லாம் முதலமைச்சரே நேரடியாக பார்ப்பார்களா? இதற்கெல்லாம் மந்திரி என்ன செய்கிறார்? இப்பொழுதுதான் நான் ஆரம்பிக்கிறோம், இப்பொழுதுதான் செய்ய போகிறோம் என்று கடந்த மாதம் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? நான் மற்ற அந்த துறைக்கு நான் வரவில்லை, இந்த ஒரு துறைக்கு கேள்வி கேட்கின்றேன். இதை இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மத்திய அரசால் வழங்கப்படுகின்ற இந்த உணவு தானியங்களை நீங்கள் வாங்கி மாநில அரசு இதை மக்களுக்கு ஒழுங்கான முறையில் பயன்பாட்டில் இது ஒழுங்குபடுத்தி கொடுக்க உங்களுக்கு திறமை இல்லையா? இல்லை அது சாத்திரம் இல்லையா? அந்த தகுதி இல்லையா? அப்போது எதற்கு அதுக்கு ஒரு மந்திரி, எதற்கு ஒரு துறை? இது நான் கேட்கவில்லை, மக்கள் கேட்கின்றார்கள். இதை நாங்களெல்லாம் ஒரு நம்பிக்கையில் தானே ஓட்டு போட்டோம் உங்களுக்கு. அந்த ஓட்டு போட்ட உரிமையில் தான் நான் கேட்கின்றோம். இதையெல்லாம் முதல் மந்திரி பார்க்க முடியாது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மந்திரி இருக்கின்றார். நீங்களாம் என்ன செய்கின்றீர்கள்? இந்த ஒரு வருட காலத்திலாவது இதை சரி செய்து இந்த அந்த 20% ஏமாற்றப்படுகின்ற மக்களுக்கு கைரேகை எடுப்பதற்கு என்ன வழி? கைரேகை இல்லை என்றால் தூக்கி கிடப்பில் போடுங்கள். கைரேகை சரியில்லை என்றால் அதை தூக்கி போடுங்கள். எது மக்களுக்கு சரியோ அதை தான் நம்ம செய்ய வேண்டும். அதை ஒரு காரணம் காட்டி அதை 20-25% நீங்கள் ரிஜெக்ட் செய்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் உடந்தையாக தான் இருக்கின்றீர்கள். அப்பொழுது முகையில் நேர்மை எங்கே இருக்கிறது? நியாயம் எங்கே இருக்கிறது? நீதி எங்கே இருக்கிறது? இந்த உலகத்தில் பஞ்சபூதம் பார்த்து கொண்டிருக்கிறது, பாவ புண்ணியம் எழுதப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்றேன், வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யுங்கள். நாங்கள் கண்டிக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த பஞ்சபூதங்களை கண்டிப்பாக கண்டிக்கும். எனவே எங்கள் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாய சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது. எனவே தான் சொல்லுகின்றோம், மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், இது இந்த ஒரு வருட காலத்திலேயாவது இது சரி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்கவில்லை, கண்டிப்புடன் கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.